start the day yet. I just wanna stay, even if we run late. This morning, let's take our time. Everybody needs a break, right? Sometimes life leave for just an hour more. What's the rush? Who's calling? I won't. ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? வெல்கம் பேக் டு கார் இன்ஃபோஸ் அண்ட் சஜஷன். நம்ம இன்றைக்கி ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வெஹிக்கிள் பார்க்க போகிறோம். என்னென்னா எம்ஜியோட ஹெக்டார் ப்ளஸ் 6 and 7 சீட்டர் வெஹிக்கிள் பற்றி டீட்டெயில் ரிவ்யூ, டெஸ்ட் ட்ரைவ் அண்ட் அனலிசிஸ் பற்றி பார்க்க போகிறோம். ஸோ நான் இந்த வண்டியை டெஸ்ட் ட்ரைவ் பண்ணியிருக்கேன். அதனால் நான் உங்களுக்கு டீட்டெயில்டாக ரிவ்யூ கொடுக்க போகிறேன். ஸோ ஸ்டே டியூன், ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்கேன் நம்ம சேனலை, ஷேர். ஓகே, ஃபஸ்ட் இந்த எம்ஜி ஹெக்டர் பற்றி பார்த்துறோம். எம்ஜி ஹெக்டர், எம்ஜி மோரிஸ் கரேஜ், இதோட ஃபுல் ஃபார்ம் மோரிஸ் கரேஜ். இந்த ஹெக்டர் ப்ளஸ் ஒரு 7 சீட்டர். ஸோ இந்த வெஹிக்கிளோட அவுட்வர்ட் லுக் நம்ம பார்க்குறோம். இந்த வெஹிக்கிளோட ஹெட்லைட்ஸ் பார்த்திங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் எல்இடியில் கொடுத்துருக்காங்க. எல்லாமே மேலே டிஆர்எல், அதாவது 2 ஐஸ் மாதிரி இருக்குது இந்த டிஆர்எல். ஃப்ரண்ட்டில் எம்ஜி லோகோ பார்க்குறீங்க. அது கீழே ஒரு கேமரா இருக்குது. இது 360 டிகிரி கேமரா, பார்க்கிங் கேமராவோட ஃபங்க்ஷன். ஸோ இது ஃப்ரண்ட் பார்க்கிங் சென்சாரும் வந்துடுது. கீழே அந்த டாட் மாதிரி பார்க்குறீங்களா, அது ஃப்ரண்ட் பார்க்கிங் சென்சார். அதுக்கு மேலே சின்ன ஒரு ஸ்கொயர் மாதிரி இருக்கிறது டவ்விங் ஹூக். ஓகே, இதோட பாடி ரொம்பவே ஸ்ட்ராங்காக இருக்குதுன்னு சொல்லலாம். நான் அந்த டோரோட தட் எல்லாமே ஸ்ட்ராங்காகவே இருக்குது. இது மஹோகனி ரெட் கலர். ஸோ டோட்டலி 6 கலர்ஸ் இருக்குது. 2 டியூல் டோன் ஆப்ஷன்ஸ். இந்த அலாய் வீல் டிசைன் பார்க்குறீங்க. இது டியூல் டோன் அலாய் வீல்ஸ், டைமண்ட் கட் ஃபினிஷில் கொடுத்துருக்காங்க. நல்லாவே இருக்குது. விங் மிரர்ஸும் நல்லா ஷார்ப்பான டிசைன் இருக்குது. அதில் ஒரு 360 டிகிரி கேமரா ஃபோட்டோ ஃபங்க்ஷன் இருக்குது. ஒரு கேமரா பார்க்குறீங்க. படில் லைட்ஸும் வந்துடுது. லெஃப்ட் சைட் பார்த்தீங்கன்னா பேசஞ்சர் சைட் டோர் ஹேண்டில். இதில் ரிக்வஸ்ட் சென்சார் வந்துடுது, ஆனால் கீ ஹோல் வரல. ஸோ கீழே பார்த்தீங்கன்னா சைட் ஸ்டெப் கொடுத்துருக்காங்க. ஸோ ரியர் டோர் பார்த்தீங்கன்னா இதுலேயும் உங்களுக்கு க்ரோம் ஃபினிஷ் வந்துடுது. அந்த க்ரோம் ஃபினிஷ் சி பில்லர் வரைக்கும் எக்ஸ்டெண்ட். அது ஃபார்ச்சுனர் மாதிரி ஒரு கிங்க் வந்திருக்கு. ரியர் சைடும் டிஸ்க் பிரேக் கொடுத்துருக்காங்க. ஆல் 4 வீல் டிஸ்க்ஸு, வென்டிலேட்டட் டிஸ்க். ஸோ உங்களுக்கு பிரேக்கிங் பர்ஃபார்மன்ஸ் ரொம்பவே நல்லா இருக்குன்னு சொல்லலாம். ஸோ மேலே பார்த்தீங்கன்னா ஒரு மேசிவ் பேனோராமிக் சன்ரூஃப் கொடுத்துருக்காங்க. ரொம்பவே ஏரியாக இருக்கும் இந்த கேபினை பார்த்தீங்கன்னா. ஸோ சன்ரூஃப் கொடுக்குறதுனால உங்களுக்கு நல்ல ஒரு ப்ளஸ். ஸோ மேலே ஷார்க் ஃபின் ஆண்டனாவும் கொடுத்துருக்காங்க. ரொம்ப ஸ்டைலிஷாக இருக்குது. இப்போ ரியர் டெயில் செக்ஷன் பார்க்குறோம். ரியர் ஃபுல் அண்ட் ஃபுல் எல்இடி டெயில் லைட்ஸ் அண்ட் டைனாமிக் கைட்லைன்ஸோடு வருது. அது என்னப்பா டைனாமிக் கைட்லைன்ஸ் பார்க்குறீங்களா? அதாவது இண்டிகேட்டர் போட்டிங்கன்னா ஸ்வைப் ஆகும். ஸ்வைப்பிங் இண்டிகேட்டர்ஸ் கொடுத்துருக்காங்க. இன்டர்நெட் இன்சைட் பேஜிங் கொடுத்துருக்காங்க. ஸோ சென்டர் பார்த்தீங்கன்னா எம்ஜி லோகோ. கீழே ஒரு கேமரா ஃபங்க்ஷன், ரிவர்ஸ் பார்க்கிங் கேமராவுக்கு. ஹெக்டர் ப்ளஸ் லோகோ லெஃப்ட் சைடு இருக்குது. ரியர் வாஷ் அண்ட் வைப் வித் இன்பில்ட் டீஃபாகர். ஸோ நல்ல ஒரு ஃபியூச்சர்ஸ். பிரிட்டிஷ் லோகோவும் கொடுத்துருக்காங்க. கீழே பார்த்தீங்கன்னா இன்னொரு ரிஃப்ளெக்டர் டைப் டெயில் லைட்ஸ் கொடுத்துருக்காங்க. சி பில்லரோட குவார்ட்டர் கிளாஸ் கொஞ்சம் ஸ்மாலாக இருக்குது. ஸோ தேர்ட் ரோக்கு கொஞ்சம் கிளாஸ்ட்ரோஃபோபிக்காக இருக்க சான்ஸ் இருக்குது. இந்த வெஹிக்கிளோட சேஃப்டி ஃபியூச்சர்ஸ் பார்த்தீங்கன்னா டாப் மாடலில் 6 ஏர் பேக்ஸ் வந்துடும். ஃப்ரண்ட் அண்ட் ரியர் பார்க்கிங் சென்சார்ஸ், 360 டிகிரி கேமரா, வெஹிக்கிள் ஸ்டெபிலிட்டி கண்ட்ரோல், எலக்ட்ரானிக் ஸ்டெபிலிட்டி ப்ரோக்ராம், ஏபிஎஸ் வித் இபிடி வித் 4 வென்டிலேட்டட் டிஸ்க்ஸ் வந்துடும். ஸோ உங்களுக்கு சேஃப்டி ஃபீச்சர்ஸில் காம்ப்ரமைஸ் ஆகலை. நல்லாவே பில்ட் குவாலிட்டியும் கொடுத்துருக்காங்க. ஹெக்டர் ப்ளஸோட யூனிக்கான ஃபியூச்சர் என்னென்னா ஹேண்ட்ஸ் ஃப்ரீ டெயில்கேட். அதாவது நீங்கள் பட்டன் ப்ரெஸ் பண்ணலாம், இல்லாட்டினா கீழே லெக்கை ஸ்வைப் பண்ணிங்கன்னா டெயில்கேட் ஓப்பன் ஆகும். மேலே ஒரு டெடிக்கேட்டட் பட்டன் பார்க்குறீங்க. அந்த பட்டன் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா திருப்பி க்ளோஸ் ஆகிடும். இது பூட் ஸ்பேஸ் 155 லிட்டர்ஸ் வித் ஆல் ரோ அப்ஸ். எல்லா ரோவும் மேலே இருந்ததுன்னா 155 லிட்டர்ஸ். தேர்ட் ரோ ஃபோல்ட் பண்ணிங்கன்னா பூட் ஸ்பேஸ் எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கலாம். திருப்பி அதாவது பூட் ஸ்பேஸ் கொஞ்சம் ஆவரேஜுன்னு சொல்லிக்கலாம். கொஞ்சம் கப்பல் ஆஃப் பேக்ஸ் நீங்கள் வச்சுக்கலாம். ஸோ திருப்பி இதை க்ளோஸ் பண்ணால் இந்த பட்டன் நீங்கள் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக க்ளோஸ் ஆயிரும். நீங்கள் ஹேண்டை வச்சு க்ளோஸ் பண்ணணுன்னு அவசியமே இல்லை. ஸோ இது ஒரு நல்ல ஃபியூச்சர், செக்மெண்ட் ஃபர்ஸ்ட் ஃபியூச்சர். இப்போது இன்ஜின் ஸ்பெக்ஸ் பற்றி பார்க்கலாம். இது பெட்ரோலும் டீசலும் அவைலபிளாக இருக்குது. டீசல் 2 லிட்டர் இன்ஜின், 170 PS வித் 350 Nm ஆஃப் நியூட்டன் டார். பெட்ரோல் பார்த்திங்கன்னா 1.5 லிட்டர் இன்ஜின் வித் மைல்டு ஹைப்ரிட் டெக்னாலஜியும் இருக்குது. 141 PS ப்ரொடியூஸ் பண்ணுது.
பெட்ரோலோட மைலேஜ் வந்து கொஞ்சம் கம்மியாக தான் இருக்கும் ஆஸ் கம்பேர்ட் டு டீசல். Try again. லெட்ஸ் ஜம்ப் இன்டு இன்டீரியர். இன்டீரியர் தான் எம்ஜியோட பெரிய ப்ளஸ்ஸு. I'm அதாவது sorry, அந்த I'm having வாய்ஸ் trouble கமெண்ட்ஸோட understanding. You may ரெஸ்பான்ஸு press the top நல்லாவே button இருக்குது. to try again. சிரியோட வாய்ஸ் கமெண்ட்ஸ் அண்ட் ஓப்பன் த சன்ரூஃப் எந்த வாய்ஸ் கமெண்ட் கொடுத்தாலும் நல்லா ரெஸ்பாண்ட் ஆகுதுன்னே சொல்லலாம். ஸோ இட் மேக்ஸ் யூ ஸ்பெஷல். அந்த டச் ஸ்க்ரீன் கொஞ்சம் லேக் இருந்தாலும் அதோட கிராஃபிக்ஸ்லாம் நல்லா இருக்குது. ஸ்பீடோமீட்டரோட பொசிஷன் அந்த கண்ட்ரோல்ஸ் எல்லாமே நல்லா இருக்குது. சீட்டோட லம்பா சப்போர்ட் அண்ட் ஃப்ரண்ட் ரெண்டுமே பவர்டு சீட்டு. ஃப்ரண்ட் டிரைவர் சீட்டுக்கு வந்து 6-வே பவர்ட் அண்ட் கோ டிரைவர் சீட் வந்து 4-வே பவர்ட். ஸோ பட்டன்ஸ் பார்த்தீங்கன்னா டிரைவர் சைட் மட்டும் ஆட்டோ டவுன் அண்ட் அப் ஃபங்க்ஷன். மிச்சம் எல்லாமே நீங்கள் வந்து மேனுவலாக ப்ரெஸ் பண்ணணும். பவர் விண்டோஸ் அண்ட் பவர் விண்டோ பட்டன்ஸ் வந்து நல்லா சாஃப்ட் ஃபினிஷில் கொடுத்துருந்தாலும் எனக்கு வந்து இதோட லாங் டியூட்டி மேலே கொஞ்சம் டவுட் இருந்துகிட்டே இருந்திருக்கு. ஏன்னா இது வந்து அந்த இன்னோவா கிறிஸ்டா இல்லை ஃபார்ச்சுனா அளவுக்கு அந்த டாக்டைல் ஃபீல் வந்து கொடுக்கல. ஸோ இன்ஸ்ட்ருமெண்ட் கிளஸ்டர் பார்த்தீங்கன்னா ஸ்பீடாமீட்டர் வந்து லெஃப்ட் சைடும் ரைட் சைடு வந்து கிளாக் வைஸில் டாக்கோமீட்டர் கொடுத்துருக்காங்க. கொஞ்சம் யூனிக்கான டீட்டெயிலிங். ஸோ இன்டீரியர் பார்த்தீங்கன்னா டேன் அண்ட் பிளாக் அப்போல்ஸ்ட்ரியில் டியூல் டோன் ஃபினிஷில் கொடுத்துருக்காங்க. நல்ல ஒரு கான்ட்ராஸ்டிங்கான ஸ்டிச்சு. இப்போ நம்ம டச் ஸ்க்ரீன் பற்றி பார்க்கலாம். இது வந்து 10.4 இன்ச் டச் ஸ்க்ரீன். இதில் வந்து எல்லா கிளைமேட் கண்ட்ரோல் ஃபங்க்ஷன், ரிவர்ஸ் கேமரா, 360 டிகிரி, இன்பில்ட் மேப்ஸ் எல்லாமே உங்களுக்கு வரும். அப்டேட்ஸும் பார்த்தீங்கன்னா ஓவர் தி ஏர் அப்டேட்ஸ், ஓடிஏ அப்டேட்ஸ்ன்னு சொல்லுவாங்க. ஸோ அடிக்கடி அப்டேட்ஸ் வந்துகிட்டே இருக்கும். இன்ஸ்ட்ருமெண்ட் கிளஸ்டர்லேயும் எல்லா டீட்டெயில்ஸும் வந்துடும். நேவிகேஷன், டிரைவிங் டைம், வார்னிங் மெசேஜஸ், எஃப்எம், டெலிஃபோன் கண்ட்ரோல்ஸ் எல்லாமே வந்துடும். இது ஸ்டீரிங் மோட்டர் ஆடியோ கண்ட்ரோல், க்ரூஸ் கண்ட்ரோல் எல்லாமே ஸ்டீரிங்லேயே கொடுத்துட்றாங்க பார்த்துக்கோங்க. ஸோ ரைட் சைட் பார்த்தீங்கன்னா நிறைய பட்டன்ஸ் இருக்குது. இன்ஸ்ட்ருமெண்ட் கிளஸ்டரோட இலுமினேஷன் கண்ட்ரோல் பண்ணுறது, பவர் ஃபோல்டிங் மிரர்ஸ், ஆட்டோ ஃபோல்டிங் மிரர்ஸ், திருப்பி ஹெட்லைட் லெவலர் எல்லாமே இருக்குது. ஸோ பட்டன்ஸ் ஒரு நல்ல குவாலிட்டியான பட்டன்ஸ் கொடுத்துருக்காங்க. ஓரளவு சாட்டிஸ்ஃபேக்டரி கிளிக் இருக்குது. இது வந்து இன்ஸ்ட்ருமெண்ட் கிளஸ்டரோட பிரைட்னஸ் கண்ட்ரோல் பண்ணுற ஸ்விட்ச்சு. ஸோ அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா அது வந்து ரியர் பவர் டெயில்கேட்டோட ஸ்விட்ச். ஸோ சென்ட்ரல் லாக்லிங் பட்டன்ஸும் விண்டோ லாக் பட்டனும் கொடுத்துருக்காங்க. இது ஒரு மாதிரி க்ளாஸி பிளாக் ஃபினிஷில் இருக்குது. இப்போ நம்ம டச் ஸ்க்ரீன் ஃபங்க்ஷன்ஸ் பார்க்கலாம். இது வந்து இன்பில்ட் ஜிபிஎஸ் நேவிகேஷன். இது வந்து நல்லா ஃபுல் டிஸ்பிளேயில் கொடுத்துருக்காங்க. நல்ல ஒரு இது இருக்குது, நல்ல கிராஃபிக்ஸ் இருக்குது. ஸோ அடுத்து பார்த்திங்கன்னா ஆண்ட்ராய்ட் ஆட்டோ, ஆப்பிள் கார்ப்ளே, இன்பில்ட் கானா ஆப்ஸ். நீங்கள் மியூசிக் வந்து ஸ்ட்ரீம் பண்ணிக்கலாம். 1 இயர் ஃப்ரீ சப்ஸ்கிரிப்ஷன். அதுக்கப்புறம் நீங்கள் சப்ஸ்கிரிப்ஷனுக்கு வந்து எம்ஜிட்ட நீங்கள் பே பண்ணணும். இது வந்து 360 டிகிரி பார்க்கிங் கேமரா. ஸோ கேமராவோட கிளாரிட்டி வந்து ஆவரேஜ் அட் பெஸ்ட்டுன்னு சொல்லலாம். நைட்டில் வந்து கொஞ்சம் ரெசல்யூஷன் புவராக தான் இருக்குதுன்னு நான் ரிவ்யூஸில் படித்தேன். ஸோ ஆவரேஜ் அட் பெஸ்ட் வித் அடாப்டிவ் கைட்லைன்ஸ். ஸோ இது பார்த்திங்கன்னா கானாவோட மியூசிக் ஆப்பு. இதில் வந்து நீங்கள் மியூசிக் வந்து ஸ்ட்ரீம் பண்ணிக்கலாம். கீழே பார்த்தீங்கன்னா இது வால்யூம் பட்டன்ஸ் கொடுத்துருக்காங்க, கண்ட்ரோலிங் நாப்ஸ் அண்ட் பவர் நாப்ஸும் கொடுத்துருக்காங்க. இந்த 10 இன்ச் டச் ஸ்க்ரீன்லேயே உங்களுக்கு ஏசி கண்ட்ரோல்ஸ்லாம் இன்பில்ட்டாக கொடுத்துருக்காங்க. டெம்பரேச்சர் அண்ட் ஃபேன் ஸ்பீட்லாம் நீங்கள் இதுலேருந்தே கண்ட்ரோல் பண்ணிக்கலாம். லெஃப்ட் சைடு வந்து ட்ராக்ஷன் கண்ட்ரோல் பட்டன் தனியாக கொடுத்துருக்கு. ரைட் சைடு வந்து அசார்ட் லைட்ஸ் வந்து பட்டன் வந்து தனியாக கொடுத்துருக்காங்க. 360 டிகிரி கேமரா வந்து நீங்கள் பார்க்குறீங்க. இதில் வந்து கீழே வந்து செக் சரௌண்டிங்ஸ் ஃபார் சேஃப்டி ஒரு வார்னிங் மெசேஜ் டிஸ்பிளே ஆகுது. அடாப்டிவ் கைட்லைன்ஸும் இருக்குது. ஆனால் அந்த கேமராவோட கிளாரிட்டி வந்து கொஞ்சம் மீடியமாக தான் இருக்குது. இப்போ இன்டீரியரோட சீட்ஸ் பார்க்கலாம். இது வந்து 6 சீட் கான்ஃபிகரேஷன். இதில் பார்த்தீங்கன்னா அந்த டைப் சப்போர்ட் வந்து கேப்டன் சாஸ்க்கு ரொம்பவே நல்லா கொடுத்துருக்காங்க. அந்த சீட்டோட போல் ஸ்ட்ரிங், அந்த பேடிங் வந்து நல்லாவே இருக்குது. அந்த சீட்டோட ட்ராவலே பார்த்திங்கன்னு வைங்களேன். இப்போ நான் ட்ராவல் பண்ணுறேன், எவ்வளோ ட்ராவல் இருக்குதுன்னு பார்த்துக்கோங்க. நம்ம இன்னோவா கிறிஸ்டா அளவுக்கு அந்த ட்ராவல் கொடுத்துருக்காங்க. ஆனால் நீங்கள் இப்படி வச்சிங்கன்னா தேர்ட் ரோ வந்து யூசேஜ் வந்து இருக்காது. ரொம்பவே லிமிட்டட் ஆயிரும். கிட்ஸ் கூட உட்கார்றது கஷ்டமாயிரும். ஸோ நீங்கள் ஆவரேஜ் மீடியமாக வச்சுக்கிட்டிங்கன்னா பின்னாடி வந்து அடல்ட்ஸ் உட்கார்றது வந்து ஒரு 50% பாசிபிள், ஸ்மால் அடல்ட்ஸ். சரியா? இன்ஃபினிட்டி ஸ்பீக்கர்ஸ் கொடுத்துருக்காங்க. நல்ல ஒரு எஃபெக்ட் இருக்குது வித் இன்பில்ட் ஆம்ப்ளிஃபயர் அண்ட் சப்வூஃபர். இந்த தேர்ட் ரோ வந்து கொஞ்சம் புவராகவே இருக்குது. ரொம்ப லோவாக சீட்டை வந்து ப்ளேஸ் பண்ணியிருக்காங்க. ஸ்மால் கிட்ஸே உட்கார்றது வந்து கொஞ்சம் கஷ்டம்தான். இன்பில்ட் ஏர் கண்டிஷனிங் கண்ட்ரோல்ஸ் கொடுத்துருக்காங்க. 2 சைடும் வென்ட்ஸு வித் யூஎஸ்பி சார்ஜிங் போர்ட்ஸ். ஸோ ரியர் பார்த்திங்கன்னா இதுலேயும் உங்களுக்கு வந்து ஏசி வென்ட்ஸ் வந்து வந்துடுது. கீழே வந்து ஒரு யூஎஸ்பி சார்ஜிங் போர்ட்டும் வந்துடுது.
ஸோ அதான் இது 4 சீட்டர் ப்ளஸ் 2 கிட்ஸ் வந்து இந்த வெஹிக்கிளை சூஸ் பண்ணிக்கலாம். இந்த கேபினோட பெரிய ப்ளஸ்ஸே பேனோரமிக் சன்ரூஃப் தான். இந்த சன்ரூஃப் தான் நம்மளுக்கு வந்து கேபினை நல்லா ஏரி ஆக்குது. ஸோ நல்லா ஸ்பேஷியஸாகவும் தெரியுது ஃபஸ்ட்டு 4 சீட்ஸ். நீங்களே பாருங்கள், அந்த ஸ்பேஷியஸாக இருக்குது. ஃபஸ்ட்டு 4 பேர் வந்து ரொம்ப கம்ஃபர்டபுளாக ட்ராவல் பண்ணலாம். இந்த தேர்ட் ரோன்னு கணக்கில் எடுக்கும்போது தான் நம்மளுக்கு வந்து ப்ராப்ளம் ஸ்டார்ட் ஆகுது. ஏன்னா தேர்ட் ரோ வந்து சீட்ஸ் ரொம்பவே புவராக இருக்குது. கிட்ஸ் தான் உட்கார முடியும். ஸோ நான் இப்போ உட்காந்துருக்கேன். ஆனால் என்னோடய நீஸ் வந்து ஃபுல்லாக அப்பாக இருக்குது. நான் வந்து இதோட வந்து 50 கிலோமீட்டர்ஸ் கூட என்னால் ட்ராவல் பண்ண முடியாது. ஸோ நீங்கள் வந்து கம்ஃபர்ட்டை பார்த்துக்கோங்க. 4 பேர் உட்காந்து போகிற மாதிரினா இதை தாராளமாக நீங்கள் வந்து பார்க்கலாம். இது வந்து மிடில் சீட்டில் ஃபோட்டோ எடுத்திருக்கேன். என்னோடய லெக்கை பார்த்தீங்கன்னா நீங்கள் பார்க்கலாம். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இப்போ டிரைவிங் எக்ஸ்பீரியன்ஸ் பார்க்கலாம். நான் ஃபஸ்ட்டு சொன்ன மாதிரி இது வந்து டீசல் பவர் வெஹிக்கிள், 2 லிட்டர் இன்ஜின், ஃபியட்டோட இன்ஜின் தான். 170 PS வந்து மேக்ஸிமம் ப்ரொடியூஸ் பண்ணுது. ஸோ இந்த சேம் இன்ஜின்னா ஹேரியர், ஹெக்டர், ஜீப் காம்பஸ் இந்த மாதிரி நிறையா வெஹிக்கிள்ஸில் யூஸ் பண்ணுறாங்க. இந்த இன்ஜின் வந்து மேட்டட் டு 6 ஸ்பீட் மேனுவல் கியர் பாக்ஸ் வந்து கொஞ்சம் நாச்சியாக இருந்தது ஷிஃப்ட் பண்ணும்போது. நான் ஓட்டின வரைக்கும் கிளச்சு கொஞ்சம் ஹார்டாகவே இருந்தது. ஆனால் வண்டியோட பிக்கப் வந்து அந்த டர்போ ஜோனில் நல்லா இருக்குது. கொஞ்சம் டர்போ லாக் இருக்க தான் செய்யுது. ஓவர்டேக்கிங்லாம் 5th கியர் அண்ட் 6th கியரில் வந்து இம்பாசிபிள். நான் நல்லா கவனித்தது வந்து ஓவர்டேக்கிங் இன் 5th கியர் அண்ட் 6th கியர் வந்து கொஞ்சம் லேக் ஆச்சு. ஸோ ஐ ஹேவ் டு டவுன் ஷிஃப்ட் டு 4th கியர் டு கெட் த இன்ஸ்டன்ட் சர்ஜ். சிட்டிக்குள்ளே இது ட்ரைவ் பண்ணும்போது ரொம்ப காம்பேக்டாக இருக்குது. ஸ்டீரிங் வந்து ரொம்ப லைட்டாக இருக்குது. இன்னோவா கிறிஸ்டா அளவு டைட் ஆகலை. ஸோ வந்து உங்களுக்கு வந்து ஈஸியாக 12 ஆகுது. ஈஸியாக வந்து உங்களுக்கு வந்து யூட்டர்ன் அடிக்கவோ உங்களுக்கு பார்க் பண்ணவோ ஈஸியாகவே இருக்குது. அந்த பிக் வெஹிக்கிள் வந்து ஓட்டுறோன்னு அந்த ஃபீலிங்கே இல்லை. ஸோ சிட்டிக்கு வந்து இந்த வெஹிக்கிள் வந்து ஈஸியாக ஹேண்டில் பண்ணலாம். இன்னோவா கிறிஸ்டா அளவுக்கு வந்து உங்களுக்கு வந்து டஃப்பாக இல்லை. ஸோ இன்ஜினோட பர்ஃபார்மன்ஸ் வந்து அடிக்குவேட் அட் பெஸ்ட். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம எம்ஜி ஹெக்டரோட கன்க்ளூஷனுக்கு வரோம். இந்த ஹெக்டர் வந்து 6 and 7 சீட்டரில் அவைலபிளாக இருக்குது. ஆனால் 7 சீட்டர் வந்து மிடில் மாடல் வரைக்கும் தான் இருக்குது. ஸோ யூ மிஸ் அவுட் ஆன் இது எலக்ட்ரானிக் பார்க்கிங் பிரேக், 360 டிகிரி கேமரா, டிஜிட்டல் இன்ஸ்ட்ருமெண்ட் கிளஸ்டர், இந்த மாதிரி நிறையா மிஸ் பண்ணுவீங்க. ஸோ 6 சீட்டர் தான் ஃபியூச்சர்ஸ் லைக்கிங் பண்ணுறவங்களுக்கு ஆஃப்டான ஒரு வேரியன்ட். இப்போ இந்த வெஹிக்கிளோட ப்ளஸ்ஸுங்கிறது ஸ்பேஸ் தான். 4 பேர் வந்து ரொம்ப கம்ஃபர்ட்டாக உட்காரலாம், இண்டிவிஜுவல் கேப்டன் சீட்ஸு. ஆனால் தேர்ட் ரோ வந்து பெரிய மைனஸாக இருக்குது. கிட்ஸ் மட்டும்தான் உட்கார முடியும். ஆனால் அவங்களே ப்ரிஃபர் பண்ணுவாங்களான்னு தெரில லாங் ஜேர்னிக்கு. ஏன்னா ரொம்ப ஒரு கீழே இறங்கி இருக்குது சீட்டு. ஸோ ஹெக்டர் ப்ளஸ் வந்து 4+2 சீட்டராக நல்லாவே ஒர்க் ஆகும். 4 adults நல்லா கம்ஃபர்டபுளாக உட்காந்துக்கலாம். ப்ளஸ் 2 கிட்ஸு ப்ரொவைடட் தட் கிட்ஸ் வந்து 10 years கீழே இருந்தால். ஸோ இது வந்து ஒரு வேல்யூ ஃபார் மணி வெஹிக்கிள், லோடட் வித் ஃபியூச்சர்ஸ் அண்ட் டெக்னாலஜி. டீசல் இன்ஜினோட பஞ்ச் வந்து ஆவரேஜ் அட் பெஸ்ட்டு நல்லா இருக்குது. ஆனால் லோ எண்டில் டர்போலாக் இருக்குது. ஸோ இந்த வெஹிக்கிள் வந்து நம்ம டீசல் இன்ஜின்லாம் ப்ரிஃபர் பண்ணலாம். ஓகே, ஸோ ஹெக்டர் ப்ளஸ் வந்து ஒரு வேல்யூ ஃபார் மணி 6 seater. ஓகே, தேங்க்யூ கைஸ். ஸ்டே டியூன், ஸ்டே சேஃப்.